நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் ஒரே ஃபர்டிலைசரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபர்டிலைசர் தான் பண்ண போகிறோம். இதை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது இலைகள் நல்லா பசுமையாக நல்லா பெருசாக வரும். அந்த தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மொட்டுக்கள் பூக்கள் உங்கள் செடிகளில் இல்லை அப்படின்னா பொட்டுக்களையும் பூக்களையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வேருமே கூட நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல லாங்காக வளர ஆரம்பிக்கும். இதில் மேக்ரோநியூட்ரியன்ஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஃபர்டிலைசரோட இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா இதை நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப நம்ம மேலே அதில் பொருட்களை ஆட் பண்ணிக்கிட்டே அதை எப்போவுமே நல்ல ஒரு செறிவான உரமாக நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கி வாங்க அதை நம்ம எப்படி தயாரிக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. வாங்க அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு 20 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு வாளி எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் வாளியாக எடுத்துக்கோங்க, மூடி போட்ட ஒரு வாளியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்ச சத்துருண்டைகள் இருக்குது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது டோட்டலி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம கம்பு மாவு எடுத்துக்கலாம். ஏன் கம்பு மாவு சேர்க்குறோம் அப்படின்னு நம்ம அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதோடைய கூட நம்ம மோர் எடுத்துக்கலாம். மோர் எதுக்காகனா நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கும் உதவும். அதே நேரத்தில் ஃபங்கஸ் அட்டாக்லேருந்தும் நம்ம செய்கிற சொல்யூஷனை காப்பாற்றும். இது நம்ம வீட்டிலையே தயாரித்து வச்சுருக்கிற கம்போஸ்ட்டு. இந்த கம்போஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப திப்பியாக பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. ஆனால் கம்போஸ்ட் நல்ல ஒரு பழைய கம்போஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் பழைய கம்போஸ்ட்டு. இது என்னோடய கம்போஸ்ட் பின்னு. நான் அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். நம்ம வீட்டுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். இதை நான் சளிச்செல்லாம் வச்சுக்கிறதில்ல. இதிலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். கம்போஸ்ட் தான், அதுவும் நீங்கள் வீட்டில் செஞ்சு தான் எடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கடையில் கம்போஸ்ட் வாங்கலாம். அப்படி இல்லாட்டினா வெர்மி கம்போஸ்ட் ஒரு பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா பசுஞ்சாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பசுஞ்சாணினா நமக்கு தயாராகிறதுக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆகும். பசுஞ்சாணி இல்லை அப்படின்னா காய்ஞ்ச சாணியாக இருந்தால் ரொம்ப பெட்டர். காய்ஞ்ச சாணியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, எருவாட்டியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நான் கம்போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நம்ம வீட்டிலேயே தயாரித்த கம்போஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கடையில் வாங்கி போடுறீங்க அப்படின்னா நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 1 கிலோ இருந்தாலே போதுமானது. இப்போ நம்ம வாளியில் தண்ணியை நிறச்சிக்குவோம். இப்போ நீங்கள் கடையில் வாங்கி கம்போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி திப்பியாக இருக்காது. நல்லா ஃபைனாகவே உங்களுக்கு ஃபில்டர் நல்லா சலிச்சே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. இது நம்ம வீட்டில் செஞ்சது அப்படிங்கிறதுனால அப்படி இருக்குது. பாருங்கள், ஒரு பூச்சிலாம் கூட மில்ல போகுது. கம்பு மாவு எதுக்காக போடுறோம் அப்படின்னா கம்புலேருந்து ஒரு விதமான பாக்டீரியாஸ் உருவாகும். நம்ம சாதத்துலேருந்து நம்ம ஹியூமிக் ஆசிட் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த கம்புலேருந்தும் வரும். இதுலேயும் அந்த ஒரு ஆல்கஹால் உருவாகும், க்ரியேட் ஆகும். ஸோ அது ரொம்பவே இந்த நல்ல ஒரு செறிவான உரமாக மாற்றும். நம்ம இந்த உருண்டைகளையும் போட்டாச்சு. உருண்டைகள் எப்படி செய்யணும்னு ப்ளீஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இதோடைய கூட நம்ம வெல்லமும் கலந்துக்கலாம். வெல்லம் எதுக்காகனா இப்போ நம்ம இந்த லிக்விடில் உருவாகுது இல்லையா, அந்த பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியாஸ் உருவாகுது இல்லையா, அதுக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் இந்த வெல்லம். நம்ம வெல்லம் போடும்போதும் நல்லா இந்த உள்ளே இருக்க பொருள்லாம் கெட்டு போகாமல் அது பாதுகாக்கும். நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லும் கூட வரும். இப்போ நம்ம மோரை எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஃபங்கஸ் அட்டாக் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. முட்டை எதுக்காக சேர்த்துருக்கோம்னா கால்சியம் கொஞ்சம் அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முட்டை சேர்த்துருக்கோம். முட்டை ஓட்டையும் கூட போட்டிருக்கலாம். நான் அது என்னமோ மிஸ் ஆயிடுச்சு, முட்டை ஓடை போடலை. முட்டை ஓட்டோடையே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் முட்டை
முட்டைக்கு பதிலாக போன் மீல் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா போன் மீல் போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ போன் மீல் இல்லை, அதனால் வந்து நான் போன் மீல் போட்டுக்கல. அதே மாதிரியே நம்ம மோர் போடுற இடத்துல நம்ம இந்த கோமியம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் நிறையா போயிடக்கூடாது, கொஞ்சமாக போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிழலான இடத்துல வச்சுருங்க. கொஞ்சமாக வெயில் படணும், காலையில் வெயில் படும், இந்த இடத்துல கொஞ்சம் காலை வெயில் படும், ஆனால் அதுக்கப்புறம் வெயில் இருக்காது. 8:30க்கு மேலேயே அதில் இங்கே வெயில் இருக்காது, அதனால் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இடம் இருந்தால் அங்கே வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சுதுங்க. ஒரு வாரம் கழித்து இது நல்ல ஒரு மனம் வீசுது. அந்த மண்டை வெல்லம் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல மனம் வீசுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தெளிவான கரைசலாகவும் இருக்குது அப்படின்னு. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த உரத்தை நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபங்கிசைடு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் ஃபங்கிசைடு கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுருங்க. இதே நீங்கள் பசுஞ்சாணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். காஞ்ச எருவாட்டி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இதே மாதிரி 10 நாள்லேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, இப்போ 7 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி விடுங்க எப்போவுமே, ஏன்னா அதில் ஏதாவது பெரிய பூச்சிகள் இருந்தால் கூட செடிக்கு போகாது. இப்போ வந்து ஒரு 15 லிட்டர் தண்ணியில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் இந்த கரைசலை வந்து ஊற்றுறேன். எனக்கு வந்து வீட்டில் இருக்க இப்போ எல்லா செடிக்கும் நான் இன்றைக்கி வந்து ஊற்ற போகிறேங்க. எல்லா செடிக்கும் எனக்கு ஊற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கரைசலில் எனக்கு 3லேருந்து 4 லிட்டர் தேவைப்படும். எல்லா செடிகளுக்கும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து 15 லிட்டர் தண்ணியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் போடுறேன். ஆனால் எனக்கு வந்து ஜாஸ்தியான மாதிரி தான் இருக்குது. எனக்கு 3/4 லிட்டரே போதுமானது. 15 லிட்டர் தண்ணிக்கு 3/4 லிட்டர் இந்த கரைசல் போதுமானதாக இருக்கும். எந்த ஒரு பாகுபாடும் வேணாம். பூக்கிற மாதிரி இருக்கிற செடிகள்லேருந்து சின்ன செடிகள்லேருந்து பெரிய செடி வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வரலாம். ஸ்பெஷலி நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம். இதிலேருந்து ஒரு நல்ல ஒரு மனம் வருது, ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்மெல் வருது. நைட்ரஜனும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது, பாஸ்பரஸும் இருக்குது. ஸோ வந்து நம்ம எல்லா விதமான செடிகளுக்கும் எல்லா விதமான வளர்ச்சிக்கும் நம்ம வந்து இந்த உரத்தை வந்து கொடுத்துட்டு வரலாம். இது ஒரு ரெகுலர் பேஸாக வச்சுட்டு நம்ம இதை வந்து கொடுத்துட்டு வரலாம். நான் வந்து கீழே கேக்டஸ் செக்யூலன்ஸ்க்கு கொடுக்க போகிறதில்ல. கீழே இருக்க வந்து இன்டோர் பிளான்ட்ஸு, இந்த ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே நான் வந்து இதை கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 6லேருந்து 5 லிட்டர்கிட்ட நான் எடுத்துட்டேன் இதிலேருந்து. இப்போ இதில் வந்து நம்ம திரும்ப வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். இதில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். ஸோ வந்து அது நுண்ணுயிர்கள் திரும்ப வந்து அது பெருகி திரும்ப வந்து செறிவான உரமாயிரும். நம்ம இதில் தண்ணியை நம்ம திரும்ப ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட திரும்ப ஒரு 10 நாள் இல்லை 1 வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வாழைப்பழத்தோல் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதே கரைசல்ல அந்த வாழைப்பழத்தோலையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் அது அப்படியே இன்னும் அதுக்குள்ளேயே கடந்து அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும், இன்னுமே செறிவான உரமாகிடும். அதே மாதிரி பப்பாளி பழத்தோல் இருந்தது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து போட்டுவிடலாம். கொஞ்சம் அந்த ஸ்வீட் ஃப்ரூட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ், பனானா, கொய்யாப்பழம் கூட போடலாம் நம்ம. ஆனால் அந்த அன்னாச்சி பழம் இந்த மாதிரியான சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதையும் நம்ம இதுக்குள்ளே போட வேண்டாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரையும் நம்ம தண்ணி ஃபில் பண்ணும்போது ஏதாவது ஒன்று போட்டு விடலாம். அந்த தடவை போன் மீல் போட்டு விடுங்க, ஒரு தடவை வாழைப்பழத்தோல் போட்டு விடுங்க, ஒரு தடவை வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி போட்டு விடுங்க, அடுத்த தடவை கடலை புண்ணாக்கு ஒரு கைப்பிடி போட்டு விடுங்க. இதே மாதிரி இந்த வாளியில் எப்போவுமே ஃபர்டிலைசரை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இந்த 20 லிட்டர் வாளியில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பெரிய பெரிய பேரலில் கூட வந்து நீங்கள் பண்ணலாம்.
ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ரொம்ப காலமாக இது மாதிரி செஞ்சிகிட்ருக்கேன். வேர்மி கம்போஸ்ட் நம்ம வீட்டில் செய்கிற கம்போஸ்ட் இல்லைன்னா நான் வந்து கடையிலேருந்து வாங்கி கம்போஸ்ட் கூட போட்டு செஞ்சுருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு இந்த வெல்லத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கிட்டு இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களோட கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க, அவங்களும் பயன்பெறட்டும். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.